ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, வெங்காய பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லைன்னா உடனே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ சீசன் தான், வெங்காய சீசன். அதனால் இந்த பொரியல் செய்யலாம். பாருங்கள், 4 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையுமே ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். லைட்டாக உப்பு போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அது விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. காரம் தேவையில்லைன்னா அது பொடி கூட, காரம் இல்லாத பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு, டிஃபன் பாக்ஸுக்கு, தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இது நம்ம தேங்காய் துருவல் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய போடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் பிடிக்காதனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சும்மா லைட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக போடணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சமாக நம்ம காரம் இல்லாததாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்கிற மிளகாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா பிரட்டிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.